அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல் உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கேஎஃப்சி ஸ்டைலில் இன்றைக்கி சிக்கன் பொரிக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? சமைக்கிறோம், ருசிக்கிறோம், வாங்க. இப்போ லெக் பீஸை ஓப்பன் பண்ணிக்கோம். சரிங்களா? ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோம். இப்போ நான் சிக்கன் எடுத்துக்கிட்டேன். இதில் கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேன். சரிங்களா? இப்போ சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். சோயா சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் போல் வெறுநீர் சேர்த்துக்கிறேன். வெறுநீர் வாட்டரு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல் சாட் மசாலா போட்டுக்கிறேன். சரிங்களா? இதை நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு வைங்க. இப்போ என்ன செய்கிறோம்னா, கொஞ்சம் இதில் சால்ட்டு போட்டுவோம். கொஞ்சம் போல் சால்ட்டு போட்டுக்கிறோம். சரிங்களா? கொஞ்சம் போல் சால்ட்டு போட்டு பிசைஞ்சு வைக்கிறேன். இது திட்ட எப்படின்னா, ஒரு 4 மணி நேரம் இந்த மசாலாவில் ஊறணும். சரிங்களா? 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். கீழே வச்சிடாதீங்க. 4 மணி நேரத்துக்கு இது ஃப்ரிட்ஜில் இருக்கணும். ஓகேவா? நல்லா அமுக்கி விடுங்க. அமுக்கி விட்டு இது மாதிரி வச்சுட்டு 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். சரிங்களா? இந்த மசாலாவில் அப்படியே ஊறட்டும். இதில் ஒரு 1/4 லெமன் சேர்த்துக்கிறேன். சரிங்களா? 1/4 பீஸு லெமன் சேர்த்துங்க. இதுவும் அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஊறட்டும். மெயினாக லெமனை மறந்துடாதீங்க. சரிங்களா? வெறுநீர் வாட்ரு, சோயா சாஸு, சாட் மசாலா, கொஞ்சம் லெமனு, கொஞ்சம் சால்ட்டு, இவ்வளோ தான் சேர்த்துருக்கு. இது அப்படியே ஊறட்டும். அப்படியே அதே டேஸ்ட்டில் நம்ம கொண்டு வரோம். சரிங்களா? 4 மணி நேரம் இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். இப்போ 4 மணி நேரம் நான் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறேன். 4 மணி நேரம் கழித்து அதை நம்ம மற்றபடி நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதாவோட சேர்த்து சில மசாலாவெல்லாம் சேர்த்து நம்ம செய்வோம். 4 மணி நேரம் ஆகட்டும். சரிங்களா? இப்போ 4 மணி நேரம் ஊறிடுச்சு. இந்த சிக்கனை எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, இப்போது நம்ம தேவையான இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதாவெல்லாம் இப்போ சேர்த்துக்குவோம். நான் மைதா சேர்த்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் நிறைய சேர்த்துங்க. ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் 4 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். சரிங்களா? நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கிறேன். அதில் இப்போ கொஞ்சம் போல் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். அதில் அரை சிட்டி போல் தனியாத்தூள். சரிங்களா? ஒரு சின்ன ஸ்பூனால் பூண்டு பவுட்ரு எடுத்துக்கிறேன். பூண்டு பவுட்ரு இதை தான் எடுத்துருக்கிறேன். அது கொஞ்சம் போட்டுங்க. சரிங்களா? இப்போ இதை நல்லா கலரி இருக்கிறோம். நல்லா இதை கலரி வச்சுக்கிறோம். இப்போ ஒரு ஐஸ் வாட்டர் எடுத்துக்கிறோம். ஐஸ் வாட்டர் எடுத்து இப்போ தனியாக வச்சுக்கோம். இதை நல்லா கலரி வச்சிங்க. அப்போ தான் இது எல்லாம் மிக்ஸியாகவே இருக்கும். மெயினாக இதில் பூண்டு பவுட்ரு சேர்க்கணும். சரிங்களா? அப்படியே இருக்கட்டும். நான் இங்கே கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ சிக்கன் எடுக்கிறோம். மசாலா சிக்கன் எடுக்கிறோம். அப்படியே இந்த மாவில் போட்டு நல்லா பிடிச்சி விடுங்க. நல்லா அமுக்கிட்டு என்ன செய்கிறோம்னா, அப்படியே தண்ணியில் ட்ரிப் பண்ணி அப்படியே எடுக்கிறோம். மறுபடியும் இந்த மைதாவில் அப்படியே போட்டு அமுக்கி என்ன செய்கிறோம்னா, அப்படியே இன்னொரு பிளேட்டில் அடுக்கி வைக்கிறோம். சரிங்களா? அப்படியே நல்லா போட்டு அமுக்கிறோம். ஒரு கை நல்லா அமுக்கி எடுத்துட்டு அப்படியே இந்த ஐஸ் வாட்டரில் அப்படியே முக்கி மறுபடியும் எடுக்கிறோம். எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி அமுக்கி எடுத்து வச்சுட்டு அப்படியே ஓரமாக அடுக்கி வைக்கணும். இதே மாதிரி இப்போ நான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிறேன். சரிங்களா? அப்போ தான் நல்லா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அமுக்கிறோம்.
அப்படியே போட்டு ஒரு அமுக்கிட்டு அப்படியே எடுத்து வைக்கிறோம். சரிங்களா? இப்போ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ எண்ணெயை காய வைப்போம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். பத்தில் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சரிங்களா? இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சேர்த்துவோம். சரிங்களா? ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுறாதீங்க, மீடியமாக வச்சிங்க. சரிங்களா? அப்படியே இருக்கட்டும். நம்ம விரட்டி விட்டுருவோம். அப்படியே கொஞ்சம் போல் அப்படியே பரட்டி விடுங்க. அப்படியே கேஎஃப்சி ஸ்டைலில் இந்த சிக்கன் வரும். ஆமாம், ஆனால் நீங்கள் வந்து நெருப்பை வந்து கொஞ்சம் தீயை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப ஸ்பீடாக வச்சிடாதீங்க, மீடியமாக வச்சுங்க. சரிங்களா? வேகட்டும். நல்லா வெந்து வரட்டும். இப்போது கொஞ்சம் மீடியமாக தான் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். எப்படி வந்துடுச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கும். சரிங்களா? இப்போ இருக்கிற பீஸையும் போட்டுரும். சரிங்களா? அவ்வளோதான். இதே மாதிரி நான் என்னென்ன செஞ்சேனோ அதே மாதிரி போட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ செம்மையாக பொரித்து எடுத்தாச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன். சரிங்களா? நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதோட மைனஸு டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடுங்க. ஓகேங்களா? நீங்களும் இது மாதிரி கேஎஃப்சி சிக்கன் ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலாக இருக்கும். நான் செஞ்ச ஃபார்முலா அப்படியே சேருங்க, சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்போர்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய். உங்களோட இருப்பேன் உங்கள் சேகர். ஓகே பாய்.